அருமையாளர்களை இந்த நாளிலும் அன்றைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்களேன். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். ஒரு அற்புதம் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கம் அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, தீர்க்கதரிசியுடைய மனைவி. அவளுக்கு ஊழியக்காரன் சொல்றா, எலிசாட்ட சொல்றா, என்னுடைய புருஷன் இறந்து போனான், கடன் கொடுத்தவன் இப்ப என் 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப எலிசா கேட்கிறார் பாருங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என்னமா செய்யணும்? உன் வீட்டுல என்ன இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இதை கேள்வி கேட்கிறார். உன் பிரச்சனை எனக்கு தெரியுது, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமென். அப்ப நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமென். அப்ப உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு குடம் என்னதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்மகிட்ட என்ன இருக்கோ அது ஆண்டவர் பெருக செய்வார். இந்த மாட்ட ஒரு குடம் என்ன இருக்கு, அது பெருகுது. அப்போ உங்க வாழ்க்கையில எது குறைவா இருக்கிறதோ தேவன் அதிலே ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் எல்லார்ட்டையும் போய் வெறும் பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கி இந்த எண்ணெய் எடுத்து ஊத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வார்த்தையை கேட்டு 4ஆம் வசனம் பாருங்க, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அப்போ ஒரு குடும்பமா சேர்ந்து அதை செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறாங்க. ஒரு குடம் என்னன்னா ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமா ஊத்துறாங்க, பெருகிக்கிட்டே இருக்கு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் பாருங்களேன். 5 அப்போ 2 மீன் தான், ஆனா பெருகிக்கிட்டே இருக்கு. இது போன்ற பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. அவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, பிரதர் பணமே இல்லை, ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் அது 5 நாள் தான் தேவைப்படும், 5 நாள் தான் பத்தும், ஆனா நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன், அது பெருகிட்டே இருக்கும், மாசம் முடிகிற வரைக்கும் வரும். இதுதான் பெருக்கும். அவன் அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவை கர்த்தர் நீங்களாக்குவார். அதற்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். என்னன்னா, அவங்க கொஞ்சத்தை பெருக செய்கிறார். அவன் ஒரு குடம் எண்ணெய், அது எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பயன்பட்டதுன்னா, பெரும் பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு திருப்பி அவங்க பயன் எப்ப அவ்வளோ பாத்திரம் கொண்டு வைப்பானா, பாத்திரம் இல்லமான்றா, எண்ணெய் நின்று போயிட்டது. அப்பதான் போய் ஊழியக்காரன் போய், இப்ப இது மாதிரி செஞ்சுட்டு என்ன செய்ய அப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்லுகிறான், இந்த எண்ணெயெல்லாம் நீ வித்து உன் கடனை தீர்த்து மீதி இருக்கிற எண்ணெயை வச்சு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இருந்தது ஒரு குடம் எண்ணெய், புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் கையில் இருக்கிறது என்ன? நான் அதை பெருக செய்கிறேன், உன் கடனை அடைப்பா என்று சொல்லுகிறார். இந்த சின்ன பிசினஸ் தானே நான் செய்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், அதில் ஒரு பெருக்கத்தை தருகிறேன், உன் கடனை அடைப்பாய், நீ மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். பிசினஸ்ல ப்ராஃபிட்டே இல்லையா பிரதர், இது அவுட் ஆஃப் சீசனா இருக்கு, யாரு சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறபடியா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், நீங்கள் பெருகுவீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் கடன்களை நீங்கள் அடைப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. கடன்களை அடைக்க கர்த்தர் வழி செய்வார். கடன் வாங்காமல் இருக்க தீர்மானம் விடுங்கள், அதற்கும் கர்த்தர் வழி செய்வார். இனி கடன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரித்திரத்திலேயே இருக்காது. கர்த்தர் அந்த கடன் என்னும் சாபத்தை முறித்து போட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப நீங்க கடன்களை அடைப்பீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு எனார்மஸ் சப்ளை இருக்கும். மீதியான துணிக்கை ஏராளமா எடுத்தார்கள், இங்க பாத்தீங்கன்னா மீதி நிறைய இருந்தது. இது போல உங்க வாழ்க்கையிலும் மீதி இருக்கும். ஆமென். அப்ப you will have more than it. கர்த்தர் உங்களை திரட்சியில வைப்பார், பெருக்கத்தை கொடுப்பார். கடன் இனி இல்லை, தரித்திரம் இனி இல்லை, குறைவு இனி இல்லை, பெருக்கமே நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.